மிளகா பொடி இறங்கிருச்சு, அதுக்குள்ள உப்பு நல்லா இறங்கிருக்கு, லேசா வினிகரையும் ஊற்றி விட்டனால அப்படியே அந்த கறி நல்லா சாஃப்ட் ஆகி எல்லாம் பயங்கரமா மேரினேட் ஆகி உள்ள உப்பு இறங்கி, மிளகாத்தூள் இறங்கி, மஞ்சத்தூள் இறங்கி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் இறங்கி, வாவ்! ஆனா இந்த அப்போ இது அவருடைய பிரசன்னத்திலேயே கிடந்தனால இதை பிச்சு உள்ள பார்த்தா கூட அவருடைய பிரசன்ஸ் தான் உள்ள இருக்கு. ஐயா, உங்களை எல்லாம் கசக்கி புளிஞ்சா கூட உள்ள இருந்து அவருடைய பிரசன்னம் தான் வரணும். Praise God. ஆனா சிலரையெல்லாம் புளிஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, என் வாயை கிளறாதடா. ஏன்னா என்னை கிளறு எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வராது. நான் என்னைக்கு பைபிளை படிச்சிருக்கேன், கண்ட கெட்ட வார்த்தை மட்டும்தான். அவங்களே சொல்றாங்க, என்னது, என்னைய நோண்டாத. இந்த அப்பத்தை நல்லா எங்க விட்டு நோண்டினாலும் இது அவருடைய பிரசன்னத்திலேயே ஊறி போன ஒரு அப்பம். Hallelujah. The Lord is telling, I want you to be the bread of my presence. அவருடைய முகத்தின் அப்பமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஐயா, 12 அப்பம். ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லார் பேர்லையும் அப்பத்தை கொண்டு வந்து வச்சா என்னத்துக்காரது, இடம் பத்தாது. அதனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது பாரு, இது தான் கோத்திரத்து அப்பம். தான் கோத்திரத்தில் யாரெல்லாம் இருக்கிறானோ அவன் எல்லாம் இதுதான். என்னது, உன் பேர் ஜெர்சனா, இது ஜெர்சன். உன் பேர் ஆஞ்சலினாவா, இது ஆஞ்சலினா. உன் பேர் இலைஜாவா, இது இலைஜா. உன் பேர் கேப்ரியலாவா, இது கேப்ரியலா. உன் பேர் மிஷல்லா, இது மிஷல். இப்படி அந்த கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருடைய அடையாளமாகவும் இந்த அப்பம் எப்பயுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கிடந்துச்சு. Hallelujah. God wants you and I to be a bread of His presence. Hallelujah. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்பிரகாரத்திலேயே கேட்லேயே ஸ்டக் ஆகிருக்கிறாங்க. என்னது, ஓப்பன்லேயே சிக்கல், ஓப்பனிங்லேயே விக்கல், மாட்டிட்டு பலிபீடத்திலேயே தான் இருக்கிறாங்க. பலிபீடங்கள் அவசியம், but that is not everything. We are only busy building the altar. God is telling, come, now let us build the table. The altar is for reconciliation, but the table is for fellowship. வெளியில பலிபீடம் இருந்துச்சு, உள்ள மேஜை இருந்துச்சு. அப்படின்னா பலிபீடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மேஜை என்கிற அந்த ஐக்கியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்க குடும்பம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எங்க இருக்கு இப்போ? Have you come to the table?